வணக்கம். நான் சூரிய தங்கராஜ். அடடா! இவ்வளோ அற்புதமான விஷயம் இவ்வளோ நல்லா தெரியாமல் போச்சே அப்படின்னு தாங்க இருந்துச்சு இந்த மாய்ஸ்சரைசர் தயாரிக்கிற வரைக்கும். நம்ம என்னதான் சேஃபான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கடையில் சேல் பண்ணாலும் குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவோம். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த பயமுமே இல்லாமல் இந்த மாய்ஸ்சரைசரை நம்ம வீட்டிலையே தயாரித்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கீ மாய்ஸ்சரைசரை பற்றி தாங்க நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இதை நானும் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எப்படி ரிசல்ட், இது யார் யார் யூஸ் பண்ணலாம், எங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சுத்தமான பசு நெய்யும் நல்ல சில்லுன்னு தண்ணி மட்டும்தாங்க. எனக்கு இந்த சுத்தமான நெய் எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோம்ஸ் அவங்களோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் தாங்க. அங்கே அவங்க பசு மாடெல்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கேருந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷான நெய் கிடச்சிது. அதில் தாங்க நான் செய்கிறேன். ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. டைம் தான் கொஞ்சம் ஆகும். இந்த மாதிரி தண்ணி விட்டு இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். இது பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா இது நல்லா க்ளீன் ஆகிட்டே இருக்கும். நல்ல மாய்ஸ்சரைசர் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல ஃப்ளாட்டான டம்ளர் வச்சு ஒரு தாம்பூல தட்டில் இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல வாஷ் ஆகும் இந்த கீ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 to 20 டைம்லேயே இந்த மாய்ஸ்சரைசர் கன்சிஸ்டன்சி நல்லா வந்துருங்க. ஆனால் 100 டைம் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டு, இதில் ஆயில் கன்சிஸ்டன்சி எதுவுமே இருக்காது. ஒரு நெய்யை நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது ஆயில் பூசின மாதிரி இருக்கும். ஆனால் இது நல்லா க்ரீம் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்ம அதிக டைம் வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெய்யோட ஸ்மெல் சுத்தமாகவே போயிடுங்க. நம்ம அதிக டைம் வாஷ் பண்ணி எடுக்கும்போது நல்லாவே க்ளீன் ஆகி நெய் ஸ்மெல்லே இல்லாமல் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் செகண்ட் டைமாக செய்கிறேங்க. இதுக்கு முன்னாடி நான் செய்யும்போது சும்மா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் வச்சு கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன். அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் இருந்துச்சுங்க. என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ட்ரை ஸ்கின்னு, எனக்கு நார்மல் டு ட்ரை ஸ்கின்னு. எங்கள் 2 பேருக்குமே சூப்பராக சூட் ஆச்சு. கன்னத்தில் சின்ன சின்ன மார்க்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எனக்கு 1 வீக்லேயே நல்லாவே இதெல்லாம் மறைஞ்சு இருந்துச்சு. அப்புறம் என் பையனுக்கு கூட ஸ்கூலுக்கு போகும்போது இது நான் அப்ளை பண்ணி விட்டேங்க. குளிர்காலத்தில் ஸ்கின் கொஞ்சம் ட்ரைனஸ் ஆகும்லங்க. அதுக்கு கை காலுக்கு, ஃபேஸுக்கு, உடம்பு ஃபுல்லாமே கூட இதை அப்ளை பண்ணலாம். ஒரு பாடி பட்டராகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க அவங்க ஃபேஸில் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாங்க. ஏன்னா நாங்கள் என்னோடய பார்லரில் இருக்கிறவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கிற ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது அடுத்த நாள் இன்னும் 2-3 பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு கை கால்களுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம செய்கிறக்கு காப்பர் பிளேட்டு தான் வேணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. எனக்கு இதுலேயே நல்ல ரிசல்ட் கிடச்சிது. என்னால் ஒருத்தினால் மட்டும் இந்த ப்ராசஸ் பண்ண முடியலைங்க. எல்லோரும் கொஞ்சம் நேரம் இந்த ப்ராசஸ் பண்ணணும். எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் இந்த ப்ராசஸ் நடந்துச்சு. சூப்பரான மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. அந்த காலத்து ராஜா ராணிகளாக அவங்களோட அழகுக்காக தயாரித்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இப்போ நம்ம வீட்லேயே நம்மளால் தயாரிக்க முடியுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்கு கூட தைரியமாக யூஸ் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு இது சேஃபானது. இதில் ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கம்மியாக இருக்குது, இல்லை அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் வேணால் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் நல்லாவும் இருக்கும். இதை நான் கையில் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பூன் வச்சு தாங்க எடுக்கணும். நம்ம கையில் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா சீக்கிரமாகவே அதில் பூசணம் பூத்த மாதிரி ஆயிடுதுங்க. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும் எடுத்து வெளியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 நாளைக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத மறுபடியும் எடுத்து வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னில் நிறைய சுருக்கம் இருக்குது, கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குது, பிளாக் மார்க்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. இது ப்ராசஸ் அதிகமாக இருந்தாலும் இந்த க்ரீம் எப்படி உங்களுக்கு 2 மாதத்துக்கெல்லாம் வருங்க. இதை நம்ம நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். குளிச்சுட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் லைட்டாக எடுத்து நம்ம க்ரீம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப பிசுப்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நார்மலாக ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு உண்மையாலுமே சொல்லப்போனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த மாய்ஸ்சரைசர். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.